நீர் மேலாண்மை ஒரு காலத்தில் தமிழர் வாழ்வியலில் பின்னி பிணைந்த மிகப்பெரிய நீர் சமூகம் ஒன்று இருந்தது. நீர் சமூகத்தின் பிரிவினருக்கு நீராணிக்கர்கள் என்று பெயர். மிகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவோடு அவர்கள் வேலை செய்தனர். நீர் கட்டியார் நீரை கொண்டு வந்து சேர்த்து ஏரிகளை கட்டி காப்பவர். கரையார் ஏரியின் உயிர் அதன் கரையில் உள்ளது. ஏரிக்கு இவர்கள்தான் முழு பொறுப்பு. குளத்து காப்பாளர்கள் ஏரிக்குள் அத்து மீறுபவர்களை விரட்டி அடிப்பவர். குளத்து பள்ளர்கள் ஏரியில் தேவையின்றி வளரும் தாவரங்கள், பாசி போன்றவற்றை அழித்து ஏரியை தூய்மைப்படுத்துவோர். நீர் வெட்டியார் ஏரியிலிருந்து திறந்துவிடும் நீரை வாய்க்கால் மூலம் வயல்களின் வாசல் வரை சேர்க்கும் பொறுப்பு இவர்களுடையது. மடையர்கள் ஏரிக்கரைகளில் மதகு, மடை, குமிழி மற்றும் தூம்பு போன்ற அமைப்புகள் இருந்தன. அதை திறந்து மூடுபவர்கள் மடையர்கள். ஏரிகளில் உள்ள வண்டல் மண்ணையும் சேரையும் ஏரியில் இருந்து வெளியேற்ற ஏரியின் தரைத்தளத்தில் மதகுகளில் இருந்து 300 அடி தொலைவில் ஏரியின் உட்புறமாக குமிழி என்ற தொழில்நுட்பத்தை அமைத்திருந்தனர். மதகுக்கு 1 என்ற அடிப்படையில் குமிழி இருக்கும். இது பெரிய தொட்டி போன்ற அமைப்பில் இயங்கும். இதன் நுழைவாயில் ஏரிக்குள்ளும் வெளிவாயில் ஏரிக்கு வெளியே பாசன கால்வாயிலும் இருக்கும். ஏரியில் அதிகமான வண்டலும் சகதியும் சேரும்போது இந்த குமிழியை திறந்து விடுவர். சேரோடி துளை மூலம் தரையில் இருக்கும் வண்டல் மண்ணையும் சேற்றையும் இந்த முறையில் சுத்தமாக வெளியேற்ற முடியும். வண்டல் மண் பயிர்களுக்கு நல்ல உரம் என்பதால் இப்படி ஒரு ஏற்பாடு.